ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே விவாதத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த விவாதத்திலே பங்கேற்ற இந்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக, நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுளை நீங்கள் வணங்கினால், அவர் பெயரை சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அவர் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. 3-4 நாட்களாக நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து போராட்டங்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் நேற்றைக்கு முதல் நாள் என்று கடந்த 3 நாட்களாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் எல்லோருமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். ரயில் மறியல், சாலை மறியல், தபால் அலுவலக முற்றுகை போராட்டம் என்று விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் ஒரு போர்க்களமாக மாற்றியிருக்கிறார்கள். பாஜக, அமித்ஷா, மோடி இவர்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். முழுக்க திருப்பிவாத அரசியலை பாஜக முன்னெடுக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறக்கும்பொழுது இந்துவாக பிறந்தேன், ஆனால் சாகும் பொழுது ஒருபோதும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை இந்துத்துவ அம்பேத்கராக அவர்கள் மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே பன்முகத்தன்மை வாய்ந்ததுதான். ஆனால் அந்த பன்முகத்தன்மைக்கு எதிராக ஒரே நாடு என்கின்ற அந்த மசோதாவை கொண்டு வருகிறார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். காஷ்மீரினுடைய 370 ரத்து செய்தார்கள். இப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அத்தனை பன்முகத்தன்மையும் அவர்கள் காலி செய்துவிட்டு, ஒரே நாடு என்பது அவர்கள் இந்து ராஷ்டிரம்தான், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவினுடைய அஜெண்டாவாக, ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவாக, அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்கான ஒரு அஜெண்டாவாக செயல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை திசை திருப்பும் விதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவி விலக வேண்டும் என்று இந்த ரயில் மறியல் போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இல்ல, அதாவது ஒரு அமைதியாக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அதிலே காயம்பட்டதாக சொல்லக்கூடிய பிரதாப் சாரங்கி என்ற ஒரு எம்பி, அவர் காயம்பட்டதாக சொல்லி அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் கடந்த காலங்களிலே மிக முக்கியமான குற்றவாளியாக அவர் வழக்கு நடத்தினார். ஆஸ்திரேலியனுடைய பாதிரியார் கிரகாம் ஸ்டெயினுடைய படுகொலை, அவருடைய பிள்ளைகளுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டவர். அந்த படுகொலையில் தூக்கு தண்டனை குற்றவாளியாக இருந்து பின்னால் ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்ட தாராசிங்கினுடைய நண்பர். இந்த குற்றச்சாட்டில் அவர் இருந்தார், பின்னர் விடுதலை செய்யப்பட்டார், அது வேறு. ஆனால் இப்படி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவர்கள், அமித்ஷா அவர்களே இன்றைக்கு கனடாவினுடைய அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் சொல்லும் பொழுது, அங்கே காலிஸ்தான் நாடு கேட்டு போராடுகின்ற காலிஸ்தான் டைகர் போர்ஸ் என்கின்ற அமைப்பினுடைய தலைவர் ஹர்கிசன் நிஜார் அவருடைய படுகொலையில் அமித்ஷாவுக்கு பங்கு இருக்கு என்று வெளிப்படையாக நாடாளுமன்றத்திலே குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பாஜகவில் இருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள். உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவர்கள் தான் வன்முறையை செய்ய முடியும். சாத்வீகமாக அகிம்சை வழியில், புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில், காந்தி வழியில் செயல்படக்கூடிய ராகுல் காந்தி அவர்களோ விடுதலை சிறுத்தைகளோ அப்படியான செயல்பாட்டில் ஈடுபட மாட்டார்கள். முழுக்க திருப்பிவாதம் செய்யக்கூடிய, திரித்து சொல்லக்கூடிய, திசை திருப்பல் செய்யக்கூடிய வேலைகளைத்தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் நேர்மையாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். இதில் இருக்கிற என்ன பிரச்சனை, நீங்கள் ஜேபிசி என்று சொல்லக்கூடிய ஜாயின்ட் கமிட்டிக்கு நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள். எந்த மசோதாவை, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்கள். இந்த மசோதா குறித்து விவாதிக்க வேண்டும். அதே போல அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சு குறித்து அவர் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோருகிறார்கள். அது குறித்தும் அவர் பேச வேண்டும். ஆனால் இப்படி வெளிப்படையாக வன்முறையை தூண்டும் விதமாக பாஜகவினர் செய்வதுதான் மிக மோசமான செயல். இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இல்ல, நீங்க அவங்க பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகள் முழுக்க அவர்களுடைய தொலைக்காட்சியில் தான் ஒளிபரப்பப்படுகிறது. யாரு இதை ஏஐ மூலமாக
அவர்கள் சொல்வதை போல யாரும் திரித்து கூறவில்லை. நேரடி ஒளிபரப்பில் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நாம் சொல்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்தம் தழுவும் பொழுது 22 உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டார். அந்த 22 உறுதிமொழிகள் மிக முக்கியமானது, நான் ராமனையோ பிரம்மனையோ கிருஷ்ணனையோ நான் கடவுளாக வழிபட மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்டவரே கடவுளோடு சேர்த்து அவர் பேசுவது, கடவுளை வைத்து அவர் இழிவுபடுத்துவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய அவமதிப்பாகும். ஆகவே முழுக்க முழுக்க திருப்பிவாதத்தை செய்யக்கூடியவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் தான்.